1921ஆம் ஆண்டு செப்டம்பர் மாதம் 11ஆம் தேதி இரவு 1 மணிக்கு மேலே அவர் இறந்து போகிறாரு. இப்போ அன்றைக்கு வந்து நமக்கு பிரிட்டிஷ் ஆட்சி தான். இன்று வரைக்கும் நம்ம வந்து அந்த சிஸ்டம் தான் பின்பற்றி வரோம். அதாவது நம்ம நாள் பொறுத்த வரைக்கும். அவங்களுடைய வழக்கத்தின்படி நள்ளிரவு 12 தாண்டிட்டாலே அது அடுத்த நாள் கணக்காயிடும். அப்படி பார்த்தா பாரதியார் இறந்த தேதி செப்டம்பர் 12 தான். இப்போ கூட நீங்கள் அவருடைய இறப்பு சான்றிதழ் போய் பார்த்தீங்க அப்படின்னா, அதில் வந்து அந்த இறந்த தேதி வந்து செப்டம்பர் 12, 1921 அப்படின்னு தான் இருக்கும். ஆனால் நம்முடைய பாரம்பரிய இந்த ஹிந்து சாஸ்திர வழக்கம் படி பார்த்தீங்கன்னா, ஒரு நாள் வந்து காலையில் 6 மணிக்கு தொடங்குது. மறுநாள் காலையில் 6 மணிக்கு முடிஞ்சிருது ஒரு நாள். அந்த கண்ணோட்டத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா, அவர் இறந்தது செப்டம்பர் 11 அப்படின்னு ஆகும். அந்த காலத்தில் வந்து நமக்கு ரொம்ப வசதிகள் கிடையாது. தகவல் தொடர்பு சாதனங்கள்லாம் ரொம்ப கிடையாது. வாய்மொழியாக பரவுறது தான் அதிகம். அதனால இந்த செப்டம்பர் 11 தான் அவர் வந்து இறந்த தினம் அப்படிங்கிற செய்தி வந்து வாய்மொழியாக நிறைய பரவிடுச்சு. இந்த செப்டம்பர் 12 இறப்பு சான்றிதழ்லாம் அவங்களுக்கு சென்று சேரவே இல்லை. அதனால ரொம்ப காலத்துக்கு செப்டம்பர் 11 தான் பாரதியாருடைய நினைவு நாள் அப்படின்னு அனுசரிக்கப்பட்டு வந்தது பல ஆண்டுகளாக. அப்புறம் யாரோ ஒருத்தர் வந்து இந்த மாதிரி இறப்பு சான்றிதழில் செப்டம்பர் 12ன்னு இருக்கே, அப்போ ஏன் நீங்கள் வந்து செப்டம்பர் 11ன்னு அனுசரிக்கிறீங்கன்னு அரசுக்கிட்ட ஆர்டிஐ மூலமாக கேள்வி கேட்டாங்க. அதற்கப்புறம் வந்து இப்போ ஒரு 1½ ஆண்டுகளுக்கு முன்னாடின்னு நினைக்கிறேன், இப்போ அவருடைய நினைவு நூற்றாண்டு வந்தது. பாரதியாருடைய நினைவு நூற்றாண்டு 2021. அப்போ இதே கேள்வி முன்வைக்கப்பட்ட போது, அப்போது நம்ம முதலமைச்சர் அவர்கள் வந்து ஸ்டாலின் அவர்கள் வந்து ஒரு கமிட்டி உருவாக்குனார். அதில் நானும் இருந்தேன். நான், அப்புறம் மூத்த பாரதி ஆய்வாளர் சீனி விஸ்வநாதன் அவர்கள், அப்புறம் பேராசிரியர் மணிகண்டன் 3 பேரும் இருந்தோம். அந்த எங்களுடைய கருத்துக்களை தான் நாங்கள் சொன்னோம். அப்புறம் அரசு வந்து அதை எடுத்துக்கிட்டு செப்டம்பர் 11 தான் இனிமேல் மகாகவி நாள் அல்லது அவருடைய நினைவு நாளாக அனுசரிக்கப்படும்னு அதிகாரப்பூர்வமாக அவங்க சொல்லிட்டாங்க. இப்போ பதில் என்னன்னு கேட்டிங்கன்னா, அரசே சொன்னதுனால செப்டம்பர் 11 தான் பாரதியாருடைய நினைவு நாள். ஆனால் என்ன இதில் ஒரு ஆச்சரியம் அப்படின்னா, நீங்கள் செப்டம்பர் 12ஆம் தேதி கூட கடைப்பிடிச்சிக்கலாம். அது உங்கள் விருப்பம் தான். நீங்கள் 2 நாளும் அவரை வந்து நினச்சிக்கலாம், ஒரு பிரச்சனையும் இல்லை. இப்போ அஃபிஷியலாக கேட்டிங்க அப்படின்னா 11 தான். நம்ம விருப்பப்படி 12ஆம் தேதி நீங்கள் அனுசரிச்சுக்கிறீங்க அப்படின்னா தாராளமாக பண்ணலாம். எனக்கு தெரிஞ்சு இவருக்கு மட்டும்தான் 2 நினைவு நாள் இருக்குது. செப்டம்பர் 11, செப்டம்பர் 12, எதுவாக இருந்தாலும் பிரச்சனை இல்லை. இப்போ ரொம்ப நாளாக அது ஒரு வதந்தியாக இருக்குது, அவர் வந்து யானை தாக்கி இறந்து போயிட்டார் அப்படின்னு. ஆனால் அது உண்மை கிடையாது, அது தவறான தகவல். அவரை வந்து யானை தாக்கியது உண்மை. இப்போ அவர் வந்து கடைசி காலகட்டத்தில் சென்னையில் திருவல்லிக்கேணியில் பார்த்தசாரதி பெருமாள் கோவிலுக்கு பக்கத்தில் இருந்தார் வாடகைக்கு. தினந்தோறும் அவர் கோவிலுக்கு போகிறது வழக்கம். அப்போ அந்த கோவில் யானைக்கு பழம் தேங்காய்லாம் கொடுப்பாரு. அன்றைக்குன்னு பார்த்து அந்த யானைக்கு என்ன ஆச்சுன்னு தெரியல, ஏதோ ஒரு கோவத்தில் அவர் வந்து தட்டி விட்டுடுச்சு. அந்த அதிர்ச்சியில் மயக்கம் போட்டு விழுந்துட்டார். எல்லாரும் பயந்து ஓடுறாங்க. அப்போ அவருடைய சீடர் குவளை கிருஷ்ணமாச்சாரியார் அந்த தகவலை கேள்விப்பட்டு ஓடி போய் அவரை அப்படியே கைத்தாங்கலாக தூக்கி ராயப்பேட்டை அரசு பொது மருத்துவமனைக்கு கொண்டுட்டு போகிறாங்க. அப்புறம் அவர் சிகிச்சையெல்லாம் எடுத்துக்கிறாரு. அதற்கு பிறகு 10 மாதங்கள் உயிரோடு இருக்கார். இந்த சம்பவத்தை அடிப்படையாக வச்சு கோவில் யானை அப்படின்னு ஒரு நாடகத்தை கூட எழுதினார். அதனால் அவர் இறப்புக்கு காரணம் யானை கிடையாது. அதற்கு பிறகு அவருடைய உடல்நலம் கொஞ்சம் வந்து மோசமடைஞ்சு கொண்டே வந்தது. மனதளவிலையும் ரொம்ப விரக்தியாக இருந்தார். அப்புறம் கடுமையான வயிற்றுப்போக்கு ஏற்பட்டு இப்போ சொன்னேன் இல்லையா, செப்டம்பர் 11ஆம் தேதி நள்ளிரவு 1 மணிக்கு பிறகு அவருடைய உயிர் பிரிந்தது.